சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சினிமா பாட்டுக்கு நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த ரீல்ஸ் எடுப்பதில் ஈடுபட்டது யார்? பக்தர்கள் இதுகுறித்து என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், தமிழக அரசு பல்வேறு கோயில்களில் வீடியோ எடுக்க தடை விதித்திருந்த நிலையில பாத்தீங்கன்னா நடராஜர் கோயில்ல சினிமா குத்துப்பாட்டுக்கு நடனமாடி ரீல்ஸ் பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த இளைஞர்கள் பக்தர்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் கிழக்கு கோபுர வாயில், சிவகாம சுந்தரி அம்மன் ஆலயம், தெற்கு சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா 3 இளைஞர்கள் நாடோடி படத்தில் இடம்பெற்ற ஆடுங்கடா என்ற சினிமா குத்துப்பாட்டிற்கு ரீல்ஸ் பதிவு செய்து அவர்களது இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களில் இது போன்ற வீடியோ வெளியிட தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் நடராஜர் கோயிலில் குத்துப்பாட்டுக்கு நடமாடி வீடியோ வெளியிட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ தற்போது வைரலாகி வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் சமீப காலமாக பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் மற்றும் பொது இடங்களில் ஆபாச நடனங்கள் போன்ற ரீல்ஸ் வெளியிடுவோர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இவர்களை போன்றவர்களுக்கும் போலீசார் தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதை பல்வேறு தரப்பினர் கோரிக்கையாக விடுத்துள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மோகன், மணிகண்டன், குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா? இது போன்ற ரீல்ஸ் எடுத்து போடுவதால் எந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக மோகன், ஆனா இது போல சம்பவங்கள் இதுவரை இந்த பிரசித்தி பெற்ற கோயில்ல நடந்ததில்லை. ஆனா இதுவே முதல் முறை என்பதால் போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பக்தர்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் இது போன்ற சம்பவங்களுக்கு ரீல்ஸ் தடை செய்யப்பட்ட பிரிவின் கீழே இவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வீடியோ எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அதனை மீறி சில இளைஞர்கள் சினிமா பாட்டிற்கு நடனமாடி வீடியோ எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ காட்சிகள், அந்த ரீல்ஸ் காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகின்றோம். 3 இளைஞர்கள் திரைப்பட பாடலுக்கு நடனமாடும் வீடியோ ரீல்ஸ் எடுத்திருக்கிறார்கள். இது பக்தர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல கோயில்களில் வீடியோக்கள் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அதனையும் மீறி அத்துமீறி சில இளைஞர்கள் திரைப்பட பாடலுக்கு, குத்துப்பாடலுக்கு ரீல்ஸ் எடுத்து நடனமாடி அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இது வைரலாக பரவி வரக்கூடிய சூழலில் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பங்காளி ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம். சித்தப்பா பாக்கெட்டில